ஹை காய்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் தான் இருக்கோம். பல்லாவரத்தில் ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000, 2 ப்ரைஸ் மட்டும்தான். ஃபயர் பால் டோர்னமெண்ட். ஸோ சூப்பராக இருக்க போது. இன்றைக்கி பெரிய பேட்டெல்லாம் காத்துக்கிட்டு நிறைய டீம்ஸ் இன்றைக்கி வந்து வரப்போகிறாங்க. யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ 11s வர்சஸ் சென்னை 126 ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நியூ 11s வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நியூ 11s. ஸோ வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் நம்பர் 1 நியூ 11 வெர்சஸ் வந்து சென்னை 126க்கான மேட்ச் இது. நெக்ஸ்ட் பால் அண்ட் ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி, பட் காலில் பட்டிருக்கு. ஸோ ரன் அவுட்டும் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பால் அண்ட் ஃபுல் டாஸ். 6 மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஓவரில் வருது. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 10 ரன். ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் அண்ட் ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி, இங்கே டாட் பால். அண்ட் நெக்ஸ்ட்டு பால் அண்ட் ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. அண்ட் மீண்டும் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, பட் இங்கே டாட் பால். அண்ட் ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸை வந்து கீழே அசால்ட்டாக ஆடி இருக்காரு. சிங்கிள். அண்ட் ஷாட், கிரேட் ஷாட் லெக் சைடில். அண்ட் சிங்கிள். 2 ஓவருக்கு முடிவில் 16 ரன்னு. 3வது ஓவர் போகிறாங்க. கிரேட் ஷாட் ஸ்ட்ரைட்டில் போகுது. ஒரு சிங்கிள், கன்ஃபார்ம் சிங்கிள் வரும். கவர்ஸ் திசையில் கிரேட் ஷாட். 6 6 கவர்ஸில் கிளாசிக்கான ஒரு பஞ்ச் ஒன்று வச்சார். மீண்டும் நோ. ஸோ ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி, இங்கே ஒரு டாட் பால். பட் பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஆயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு லூஸ் டெலிவரி தான் ஃப்ரம் த பவுலர். ஸோ அண்ட் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர். அண்ட் 6 போனாலுமே அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டாட் போட்டு நிறுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 பால் பார்த்தீங்கன்னா டாட் போட்டிருக்காரு. கிரேட் ஷாட். 6 இல்லை, இங்கே ஒரு விக்கெட். ஸோ பாலா அவர்கள் வந்து விக்கெட்டிலேருந்து வெளில போகிறாரு. ஓவர் நம்பர் 4 இது வந்து 24க்கு 1 அப்படின்னு தான் ஸ்கோர். சென்னை 126 8 per ஓவர் விளையாடிட்டு இருக்காங்க. லெக் சைட்லாம் வந்து கிரவுண்ட் கொஞ்சம் அன்இவன். கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் பால் நம்பர் 2. யார்கர் டெலிவரி காலில் பட்டிருக்கு. சிங்கிளுக்கும் சான்சஸ் இல்லை. டாட் பால் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். இந்த பால் வந்து ஈஸியாக வந்து ஈரமாயிடும். அதனால் ஒரே பாலை தொடர்ந்து விளையாடுறதுக்கும் போது வந்து பவுண்டரி போகிறதும் கொஞ்சம் கட் ஆகும். நெக்ஸ்ட் பால் ஒன் மோர் பிக்கப். அகைன் ஒரு மேக்ஸிமம். இட்ஸ் a big over for team Chennai 126. நைஸ்லி பவுல். இதுதான் போடணும். ஒரு யார்கர் நல்ல பவுல் சொல்லணும் பவுலர் கிட்டேருந்து. ஷாட், இது குட் ஷாட். மேக்ஸிமம் புலி ஆன் ஃபயர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பால் நைஸ்லி பவுல். நல்ல ஒரு பவுல். அந்த பவுலோட ஆக்ஷனை பற்றி பேசி ஆகணும். இது நல்ல தரமான ஒரு பவுலர். இந்த அன்சங் ஹீரோஸ் மாதிரி வந்து பவுல் யார்கர் எஃபர்ட் போடுறாங்க பவுலிங்கில். இட்ஸ் பவுலர் வந்து ரஃபி ஆனந்தூரில் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு இன்ட்ரடியூஷன் பண்ணலான்னு பார்த்தா புலி போட்டு அட்டாக் பண்ணுறாரு. யார் படம் அடிப்பேன், எப்படி படம் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ். வெல் பவுல். நைஸ்லி பவுல். நைஸ்லி பிளேட். End of 5 team score 59, loss of 1. Full shot மிஸ் பண்ணுற ஃபீலிங். இதுதான் அந்த சத்தம். பின்னாடி போனால் 1 ரன் இல்லை 2 ரன் இருக்கும். பிக் ஸ்விங். பேட்டில் சரியாக படல. பவுன்சர் டெலிவரி நம்ம தலைக்கு மேலே போயிடுச்சு. பின்னாடி 1 ரன்னு. நல்ல பவுன்சர்.
இந்த பால் நல்ல ஒரு அட்டாக்கிங் டெலிவரி, யங்ஸ்டர். மறுபடியும் இந்த கால் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியே ரிசல்ட் வந்துட்டு இருக்கு போலிங் சைடில். 64 லாஸ் ஆஃப் 1. ஏதாவது ஒரு மோர் பால். ஆஹா, அருமையான ஷாட்டு, சூப்பரான ஒரு ஷாட்டு. அண்ட் இட்ஸ் அ டெரிக்க 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் இன்சைட் அவுட். பால் வந்து பின்னாடி போச்சு அப்படின்னா ஒரு ரன்னு. 1. Oh, nicely bowled. ஒரு ரன்னு. ஸோ விக்கெட் ஆகி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வராரு. கிரேட் ஷாட். 4 இல்லை, நல்ல ஒரு ஸ்டாப் ஃப்ரம் த ஃபீல்டர். ஸோ இங்கே 2 ரன் குயிக்காக வந்துடுச்சு. கிரேட் ஷாட். 6. ஸோ சரியான ஒரு மேக்ஸிமம். இங்கே 7 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 80 ரன் ஆடி இருக்காங்க. சரியான ஒரு ஒயிட் சிக்னல். டாட் பாலிங்க. சூர்யா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இது பிடிச்ச சரத் மீண்டும் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. கிரேட் ஷாட். 6. தரமான ஒரு மேக்ஸிமம் இங்கே சரத் கிட்ட இருந்து. வெறும் 3 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 3 பாலில் 2 6 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வருத்தப்படுவார். அங்கே ரன் அவுட்டுக்கான விக்கெட் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏஸ் அங்கே விக்கெட். ஸோ சரத் 2 6 அடித்த சரத் அவர்கள் விக்கெட்டை இழந்து வெளில போகிறாரு. சொன்ன மாதிரி தான், காலுக்கு தான் மெயினாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டாட் பால் வருது. ரொம்ப நேரம் சூப்பராக ஸ்ட்ரைக்கில் ஆடிட்டு இருந்த புலியன் அவர்கள் விக்கெட்டாகி வெளில போகிறாரு. ஸோ சுதீஷ் அவர்கள் ஸ்ட்ரைக்குக்கு வராரு, நியூ பேட்ஸ்மேன். கிரேட் ஷாட். 6. ஸோ வந்த முதல் பாலே 6 அடித்து டீமோட ஸ்கோரை நல்லாவே ஏற்றி விட்டுருக்காரு சுதீஷ் அவர்கள். ஸோ செகண்ட் ஆஃப் 95 ரன்ஸ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சென்னை 126 நியூ 11ஸ்க்காக. ஓப்பனிங் பேராக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் மற்றும் ரகுமான். ஸோ ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் ரகுமான் இருக்கார். ஸோ ஒரு பிக் சேஸாக இருக்க போது. அண்ட் ஃபர்ஸ்ட் பால். ஸோ நல்ல ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா போனாலே 1 ரன். மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்டில். அண்ட் குயிக் சிங்கிள். நான் ஸ்ட்ரைக்கர் ரகுமான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கார் இப்போ. அண்ட் ஃபுல் டாஸ். குயிக் சிங்கிள். கிரேட் ஷாட். விக்கெட். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நல்ல ஒரு பிக்கப் ஷாட்டு நினச்சோம், பட் விக்கெட் இழந்து வெளில போகிறாரு பிரகாஷ். ஓவரில் 4 ரன்னு. ஸோ செகண்ட் ஓவர் போடுறதுக்காக நியூ பாலர். அம்பையர் கிட்ட அந்த ஒயிட் சிக்னல். அண்ட் அரௌண்ட் த ஸ்டம்ப்லேருந்து வராரு போலர். கிரேட் ஷாட். கன்ஃபார்ம் 6. அரௌண்ட் த ஸ்டம்ப் வந்தார். வந்த முதல் பால் சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டு. செகண்ட் பால். சூப்பர் டாட் பால் போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. கன்ஃபார்ம் சிங்கிளிங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வராரு. ஸோ லெஃப்டி. கிரேட் ஷாட். அவரோட பேட்டில் அவரை சிங்கிள் ஒன்று ஆட் பண்ணுறாரு. அண்ட் சூப்பர் பால் போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. 3வது ஓவர் போடுறதுக்கு திரும்பி போல டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சூப்பர்பான ஒரு சிங்கிளிங்க. ரொட்டேட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கை. கன்ஃபார்ம் சிங்கிள் போகும். நல்ல ஒரு ஃபீல்டிங். இங்கே அந்த இடத்துலலாம் ஃபீல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். சூப்பராக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டாஸிங்க. ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காரு.
ஒரு ரன்னிங்க. சூப்பராக போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. ஸோ ஒரு ரன்னிங்க ஆட் ஆகுது. ஃபுல் டாஸிங்க. பட் ஸ்கோர் போயிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். 21 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 70 ரன் அடிக்கணும் 5 ஓவருக்கு. சூப்பரான ஒரு பாலு. கிளாசிக்காக போட்டாரு. அப்பு பவுலர் நேம். சூப்பரான ஒரு யாக்கருங்க. சரியான ஒரு யாக்கரு. பால் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அந்த மாதிரியான ஒரு பாலு. மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. பட் சிங்கிள்கான முயற்சி இங்கே அவுட்டா இல்லை பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓவர் த்ரோவில் திரும்பி ஒரு ரன் ஓடுறாங்க. மீண்டும் ஒரு டாட் பாலிங்க அப்போ அவர்கிட்ட இருந்து. கிரேட் ஷாட். பட் ஒரு ரன்னுங்க. பவுண்டரி சிக்னல் கொடுத்துருக்காங்க. 4. சிங்கிள். 4 ஓவருக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க. மீதம் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 65 அடிக்கணும். முதல் பால் இங்கே 6. எஸ் 6 வந்து அடிச்சிருக்காரு மோகன் அவர்கள். சூப்பரான ஒரு ஷாட் லெக் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது மிட் விக்கெட்டில் சரியான ஒரு 6. மீண்டும் ஒரு 6. எஸ் 6. இந்த ஓவர் தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. 2 6. 2 பாலில் 2 6. 2 6 அடிச்சிருக்காரு மோகன். மீண்டும் ஒரு ஷாட்கான ஒரு முயற்சி. பட் சிங்கிள் போவோம் கன்ஃபார்ம். 1 2. எஸ் 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. கிரேட் ஷாட். 1. எஸ் சிங்கிள். கன்ஃபார்ம் 6. எஸ் 6ங்க. இங்கே போலியா? சரியான ஒரு ஃபீல்டிங் அங்கே. 6 பவுண்டரி லைனில். ஷாட் ஸ்ட்ரைட்டில் கன்ஃபார்ம் சிங்கிள் போவோம். எஸ் சிங்கிள். 2க்கான முயற்சி. எஸ் ஃபீல்டிங் பண்ணுறாங்க இங்கே. 5 ஓவருக்கு 50 ரன் ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ரன் அடிக்கணும். ஸோ மோகன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பவுலர் அப்பு. ஃபர்ஸ்ட் பால். எஸ் 6. முதல் பாலே இங்கே 6. ஃபீல்டர் முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு மோகன். சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பட் இங்கே டாட் பால் இங்கே மாறுது. குட் பால். இதை தான் போடணும் ஆக்சுவலாக. 6. எஸ் 6 போல. குயிக் டபுள் நினைக்கிறேன். எஸ் குயிக் டபுள். சூப்பராக போட்டிருக்காருங்க. சிங்கிள் கன்ஃபார்ம் வரும். எஸ் சிங்கிள். சூப்பராக முடிச்சிருக்காரு அப்பு. 6 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க. மீதம் 2 ஓவருக்கு 30 ஆடினோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலே இங்கே ஷார்ட்கான ஒரு முயற்சி. பட் எஸ் ஒரு டபுள் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். எஸ் இங்கே ஒரு டபுள். பட் அங்கே அவுட் ஃபீல்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் இங்கே 4 போயிருக்கு. எஸ் அங்கே ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இங்கே 4 போயிருக்கு. மாறா. எஸ் இங்கே 6. மோகன் பேட்ல இருந்து 6 பறந்துகிட்டு இருக்கு. எஸ் 4 வந்து தடுத்துருக்காங்க. குட் ஃபீல்டிங். அண்ட் ஸ்ட்ரைக்கில் ரகுமான். ஐயோ சூப்பராக போட்டிருக்காரு. சரியான ஒரு கம்பேக் பண்ண பவுலர். டாட் பாலிங்க. சரியான ஒரு 6ங்க இங்க. கிரேட் ஷாட். 6. சூப்பரான ஒரு ஷாட் லெக் சைட் டீசல் ரகுமான் அவரோட பேட்டில் இருந்து. சூப்பரான ஒரு குயிக் மேக்ஸிமம். 11. ஸோ 2 ஓவருக்கு 30ன்றதை வந்து அடிச்சு 6க்கு 11 மாற்றிருக்காங்க. மீண்டும் ஒரு ஷாட்கான ஒரு முயற்சி. கன்ஃபார்ம் 6ன்னு நினைக்கிறேங்க. 6. ஃபஸ்ட்டு பாலே இங்கே 6 அடிச்சிருக்காரு மோகன் அவர்கள். மோகன் வந்ததுலேருந்து சரியான ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே மோகன் வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ 5 கஞ்சா மாறுது மேட்ச்சு. எங்கேயோ இருந்த மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்தார் மோகன். கிரேட் ஷாட். மீண்டும் ஒரு 6. எஸ் 6 இங்கே மோகன் மேட்சை முடிச்சு இங்கே போயிட்டு இருக்காரு.
எங்கேயோ இருந்த மேட்சை முடிச்சு கையில் முடிச்சிட்டாரு. ரகுமானோட பேட்டில் இருந்தும் மோகனோட பேட்டில் இருந்தும் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். நியூவில் நீங்கள் வின் பண்ணுறாங்க. மீதம் 4 பாலில் மிச்சம் வச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க.